உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மனதை எளிய முறையில் கையாளும் ரகசியம். சென்னையில இருந்து ஹீலர் ஐஸ்வர்யா நம்ம கூட இதை பத்தி பேச போறாங்க. மேமோட இன்ட்ரோ மணிகண்டன் சார் கொடுப்பாரு. சார். மணிகண்டன் சார். மேம் பாத்துக்கிறேன் மேம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உணவே மருந்து உடலே மருத்துவர், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து மூணாவது மனமே மாமருந்து அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேடம் இன்னைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு லெசன் மாதிரி எடுக்க போறாங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா அவங்க பிஇ முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் கம்பெனில 10 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியின் காரணமா இயற்கையில ஃபுல்லா அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை முறையில அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் பிசியோதெரப்பி முடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பிஜி டிப்ளமோல யோகா நேச்சுரோபதி இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. சென்னையில் நாவலூர், அதாவது சோழிங்கநல்லூர், அந்த சிறுசேரின்னு சொல்லுவாங்க, சிட்டி ஐடி சிட்டி பார்க், அந்த ஏரியாவில் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் கார்டு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்ட் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நிறைய ஸ்கூலில் போயிட்டு நிறைய செமினார் மாதிரி எடுக்கிறாங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அக்குபஞ்சரை பற்றி நிறைய செமினார்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வார்ம் வெல்கம் பண்ணுறோம். ஐஸ்வர்யா சிஸ்டர், இந்த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது மேம். வீடியோவும் கிளியரா இருக்கு. நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி என்னோட இன்ட்ரோடக்ஷன் காமிச்சு கொடுத்ததுக்கு, சொன்னதுக்கு. அதில் ஃபிசியோதெரப்பி கிடையாது, அது சைக்கோதெரப்பி, சைக்காலஜி, மைண்ட் ரிலேட்டடான ஸ்டடீஸ் அது. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மளோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மனதை எளிய முறையில் கையாளும் ரகசியம் அப்படிங்கிறது. ஸோ ஏதோ ஒன்று நமக்கு தெரியாத ஒரு விஷயம் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது இல்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் புதுசாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா நேரத்திலையும் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 பாயிண்ட்ஸ் ஒரு இடத்துல எடுக்க போகிறோம் அப்படின்னா 10 விஷயங்களுமே நமக்கு தெரிஞ்சதாகவும் இருக்காது, தெரியாததாகவும் இருக்காது. அதுலேருந்து கண்டிப்பாக புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்குவோம். அது அப்பாவோட இறைவனோட ஆசீர்வாதத்தில் அது நமக்கு கிடைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இந்த பிளாட்ஃபார்மில் நான் மீட் பண்ணுறதுக்கு. நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கிறேன், அதை இப்போ இங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த பிபிடி எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுது மேடம், கோ ஹெட். கிளியரா தெரியுது. ஓகே ஓகே. ஸோ மைண்ட் இஸ் எவ்ரிதிங். ஓகே, அஜெண்டா. ஸோ என்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸாக எடுத்துக்கலாம். பாடி, மைண்ட், சோல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்டாங் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் தேர்ட், அந்த பாயிண்ட்டும் GVDU 20 அப்படிங்கிற பாயிண்ட் பற்றியும். மூவி ரெஃபரன்சஸ் அடுத்து, யூனிவர்சல்லா பர்பஸ் ஆஃப் லைஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் அஜெண்டா, பாடி, மைண்ட் அண்ட் சோல். இப்போ நம்மளுடைய பாடியை ஒரு டூலா எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேன் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மெஷின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பின்னாடி 2 ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு. இல்லை ஒரு வண்டின்னு எடுத்துக்கலாம், 2 பேர் அதை ஓட்டுறாங்க. ஒருத்தருக்கு பேரு சோல், இன்னொன்னு பேரு மைண்ட். ஓகே, இப்போ இறைவன்னு சொன்னாலும், நேச்சர் அப்படின்னு சொன்னாலும், எனர்ஜின்னு சொன்னாலும், உயிர்னு சொன்னாலும், ஈதர் அப்படின்னு சொன்னாலும், காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொன்னாலும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். கரண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஐஸ்வர்யா, இங்க ஒரு ப்ரெசென்டர், என்னோட குழந்தைங்களுக்கு அம்மா, ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப். ஐஸ்வர்யா அப்படிங்கிறது ஒரு பர்சன் தான். எந்த இடத்துல என்ன ரோல் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து பேர் மாறுது இல்லையா? அது மாதிரி
ஆன்மீகவாதிகள் கடவுள்னு சொன்னாங்க. இயற்கை வாழ்வியல் முறையில இருக்கிறவங்க இயற்கை அப்படின்னு சொன்னாங்க. டெக்னீஷியன்ஸா இருக்கிறவங்க கரண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற உயிரா இருக்கிறது இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ இந்த இறைவனால இந்த உடம்புக்கு, இந்த டூல், இந்த மெஷினுக்கு கண்டிப்பா எந்த ஒரு பாதகமும் இருக்காது. இந்த இறைவனுக்கு நம்ம சொல்லி தரதுக்கான விஷயமும் எதுவும் கிடையாது. இறைவனுக்கு போய் நம்ம ஏதாவது சொல்லி தரணுமா? கடவுளே உங்களுக்கு இது தெரியாம போச்சு. எப்படி இந்த டிசீஸ நீங்க கொண்டு வர போச்சு? கிடையாது. அப்போ எந்த டிரைவிங் ஃபோர்ஸ்னால இந்த ஒரு பாடிக்கு, இந்த ஒரு மெஷினுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மைண்ட். அப்போ இந்த மைண்ட் தான் எல்லாமே. மைண்ட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க. சரி. அப்போ இந்த மைண்ட் அப்படிங்கிறது தான் பிரிட்ஜ். எதுக்கு? இந்த உயிருக்கும், இந்த உடம்புக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் தான். நமக்கு எல்லாமே மேனுவல் இருக்கு. ஃபேன் வாங்கினாலும் மேனுவல் குடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் வாங்கினாலும் எப்படி ஆப்பரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்மளோட உடம்பு, உயிர், மனசுக்கு யாருமே வந்துட்டு மேனுவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடுத்ததில்ல. அந்த வேலைய தான் நம்ம செய்றோம். ஒரு அக்குபஞ்சர் ஹீலரா நம்ம முதல்ல அத உணரணும். நமக்கு எவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நம்ம எவ்ளோ விஷயம் உணர்ந்திருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அத ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அத என்னால மறுபடியும் செய்ய முடியும். அதுல வந்து என்னால ஒரு பயனை உருவாக்க முடியும். ரிசல்ட் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஆழமான கருத்து இருக்கு. ஸோ நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கா விஷயம் இல்ல. என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதுல தான் ஆழமா இருக்கும். இந்த பிரசன்டேஷனே பார்த்தீங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ் போட்டு, எழுதி, யோசிச்சு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வரதில்ல. உள்ள இருந்து வர விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மைண்டுக்கு தான் எல்லாமே தேவைப்படுது. இந்த புரிதல் தேவைப்படுது, பாடி பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது, நல்லா மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தேவைப்படுது, உயிர பத்தின நாலேட்ஜ் தேவைப்படுது. அப்போ வர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாம அவங்க இங்க வரமாட்டாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? பிரச்சனை மைண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதே இது அடங்கிய மனமே குரு அப்படின்னு சொல்றோம். அப்போ மனசு அடங்காம ஆடிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. அப்போ அடங்கிய மனமா இருக்கும்போது குருவா மாறி சரியான வழிகாட்டுதலுக்கு உள்ள கொண்டு போகுது. சரி, அப்போ மைண்டுக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ஸும் குடுக்குறோம். ஆப்வியஸ்லி மெஷின் அப்படிங்கறத நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா, அது லைஃப் லாங் நம்ம கூடவே வர விஷயங்கள் தான். சரி. இப்போ இந்த பாடி, மைண்ட், சோல் இந்த 3மே ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஒரு கனெக்டிவிட்டில இருக்கு. இத வந்து 3 கோணங்கள்னு சொல்லலாம். இந்த மைண்டுக்கான விஷயங்கள் தெரியும்போது, அது உயிர் எப்படி இங்க இருக்கோ, அது உயிரோட நெருக்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தூக்கத்துல போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இப்போ எமர்ஜென்சின்னு சொல்ற விஷயமும், டிசீஸ் அப்படி சொல்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா, டிசீஸ் அப்படிங்கிறது உள்ள இருந்து வர ஒரு ப்ராப்ளம், ஒரு டிஸ்டர்பன்ஸ். எமர்ஜென்சிங்கிறது வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழ விழுந்துட்டோம், கத்தி குத்து, கன் ஷூட் இதெல்லாம் எமர்ஜென்சின்னு சொல்லி பிசிக்கல் டேமேஜ். அப்போ இந்த பாடிக்கு நேரடியா நடக்கிற ஒரு விஷயம். மைண்ட்னால நடக்கிறது கிடையாது. அப்போ எல்லா டிசீஸுமே மைண்ட் கியூர் பண்ணும்போது, டிசீஸும் சேர்த்து கியூர் ஆயிடுது. அதே இது பிசிக்கல் டேமேஜா இருக்கும்போது, எக்ஸ்டர்னலா சப்போர்ட்டும் தேவைப்படுது. மைண்டையும் நீ சீக்கிரம் குணமாயிடுவ அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டும் தேவைப்படுது. அப்போ நம்ம முதல்ல நாம புரிதலுக்கு வரணும். அடுத்து நம்ம பேஷண்ட்ஸையும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முதல் அணு ஐஸ்வர்யாவா இருக்கிற நான் முதல்ல ஒரு செல்லுல இருந்து தான் உருவாகி வந்திருப்பேன். இப்போ அந்த செல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம என்யாங் கான்செப்ட் தான். 50-50. அப்பா கிட்ட இருந்து விந்தணு அப்படிங்கிற ஒரு ஒரு செல்லும், அம்மா கிட்ட இருந்த முட்டை அப்படிங்கிற ஒரு செல்லும் சேர்ந்து தான் ஒரு அணுவா மாறுச்சு. எம்ப்ரியோன்னு சொல்ற ஒரு ஜைகோட்டா மாறுச்சு. ஒரு முழு முட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அப்பா கிட்ட இருந்து வந்த அந்த முதல் அணு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம்னு சொல்ற மேல ஒரு முக்கோணமாவும், கீழ ப்ரொப்பலண்ட் எப்படி ஒரு ராக்கெட்க்கு கீழ ஒரு ப்ரொப்பலண்ட் சத்து குடுக்கறதுக்காக, ஒரு பாயிண்ட்க்கு மேல மேல போனோனே அதெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும் இல்லையா? ஒரு ஃபோர்ஸ்க்கு தான் அத குடுக்குறோம். ஸோ சத்து அப்படிங்கிறதுக்காகவும், அந்த ப்ரொப்பலண்ட்க்கு மேல அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுக்குள்ள தான் அந்த உயிர் அணு, டிஎன்ஏ நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சக்தி, உயிர் என்ன வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். அது இருக்கு. அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் இப்போ டேட்போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராகு, ஃபிஷ்ஷோடதெல்லாம் முதல் அந்த பிளாக் கலர்ல இருக்கு கீழ பார்த்தீங்களா? அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி தான் உருவாகி இருக்கும். அப்புறமா தான் வளர்ந்து வளர்ந்து ஃப்ராக் மாதிரி மாறிடுது. இல்ல ஃபிஷ் மாதிரி வேற ஒரு அணு மாரி. அப்போ மனுஷனா இருக்கிற எனக்கும் இதே கான்செப்ட் தான். ஃப்ராகா இருக்கிற, ஃபிஷ்ஷா இருக்கிறதுக்கும் அதே கான்செப்ட் தான். அப்போ யுனிவர்சலா இதுதான் முதல் அணுவினுடைய ஆரம்பம். அப்போ வேற வேற லா கிடையாது.
இதை டிபிக் பண்றதுக்கு தான் முருகனோட வேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கடவுள் அப்படிங்கிற விஷயம், கரண்ட் அப்படிங்கிற டாபிக் குள்ள போகும்போது நமக்கு காமிச்சு தரத்துக்காக அவங்க கொடுத்த விஷயங்கள் இதெல்லாமே. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் உண்மை, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் உண்மை. பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிளாட்ஃபார்ம்ல இறைவன் அருளால நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, பழமொழிகள் பத்தியும் பேசுவேன், டெக்னிக்கலாவும் பேசுறது உண்டு, சயின்ஸ் பிரகாரமும், நம்ம அக்குபஞ்சர் பேசிக் கான்செப்ட்ஸும் இருக்கும், பயாலஜி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதும், இன்ட்யூஷன் மெடிடேஷன் மூலமா உள்ளுணர்வு, இதெல்லாம் கொஞ்சம் கலந்துதான் வரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த விஷயம் அப்படின்னு உள்ள பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த முருகனோட வேல் அதுதான் சக்தி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இதே தான், நம்ம பிரெயின் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்பைனல் கார்டு பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும், அதே சென்ஸ் லைக் மேல ஒரு. ஸோ இந்த பிரெயின்குள்ளதான் அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உயிரணு இருக்கு, உயிர் அப்படிங்கிற நம்ம சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கீழே இருக்கிறது ப்ரொபலன்ட்னு வச்சுக்கலாம், சக்தி. ஸோ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப என்ன, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமான பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு எவ்வளோ முக்கியம். அப்போ நிமிர்ந்து, எப்பயும் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணும், நேரா இருக்கணும் முதுகுத்தண்டு. பிரெயின் அப்படின்னு சொல்ற, கபாலம் அப்படின்னு சொல்ற ஸ்கல்லுக்கு உள்ள இருக்கிற ஒரு பொருள் சத்து, அந்த சத்துக்குள்ள ஒரு வித்து இருக்கு, அணு, உயிர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த உள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதை பாதுகாப்பு பண்றதுக்கான, எனர்ஜைஸ் பண்றதுக்கான சுத்தி ஒரு ஃப்ளஷ் மாதிரி ஒன்றும் இறைவன் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இங்க ஸ்பிரிச்சுவலாவும் பேசுறதுனால ஆன்மீக புத்தகங்கள்ல இருந்து ஞானிகள் சொன்ன விஷயங்களும் நான் அனுபவிச்சு ஷேர் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மாவும் இதை எடுத்துக்கிறேன். ஸோ என்னென்ன புக்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் கடைசியா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, சரி, அப்ப என்ன பண்ணோம், இந்த கபாலம் எப்பயும் ரொம்ப சூடாக கூடாது, அதே மாதிரி குளிர்ச்சியும் ஆகக்கூடாது, கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், தலையில எண்ணெய் வச்சிருக்கணும், தலை கூத்தி இருக்கணும். ஸோ இந்த கபாலம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது, கழுத்துக்கு மேல. இன் ஜென்ரல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொர்க்கம், ஜியான் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல கழுத்துக்கு மேல இருக்கிற பார்ட்ட சொர்க்கம்னு சொல்றாங்க, கழுத்துல புருவ மத்தியத்துக்கு மேல இருக்கிற இந்த பகுதிய சொர்க்கம், ஜியான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைடு வந்துட்டோம். இன்டாங் EX3 எக்ஸ்டர்னல் பாயிண்ட் 3, GVR DU 20. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உயிர் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு, இறைவனோட ஸ்வரூபமா. நம்மளோட புருவ மத்தியத்துக்கு உள்ள இந்த காதுல இருந்து நேரா நம்ம DU20 இருக்குல்லையா, அந்த பாயிண்ட்டும் இந்த EX3 பாயிண்ட்டும் நேரா ட்ரில் அடிச்சோம்னா எங்க போய் சேருமோ அந்த இடத்துல நெருப்பு ரூபத்துல இருக்கிறது தான் நம்மளுடைய உயிர் சக்தி, உயிர். அதனாலதான் கேண்டில் ஏத்தி ப்ரேயர் பண்றோம், விளக்கேத்தி சாமி கும்பிடுறோம். ஸோ நெருப்பு இல்லாம ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, நெருப்புங்கிறது உயிர் ரூபம் அப்படிங்கறதுனால. இது காமிச்சு தரத்துக்கு தான் கோவில்கள்ல கர்ப்ப கிரகம் அப்படிங்கிற இடத்துல உள்ள மறைபொருளா கர்ப்ப கிரகம் அப்படிங்கிற இடத்துல கடவுள் இருக்கிறாரு, நெருப்புங்கிற ரூபத்துல இருக்கிறாங்க. அதை ஆழ்ந்து கவனித்து அதற்கான வழிமுறைகள் காமிக்கும் போது கடவுளை நீ உணர்வாய் அப்படிங்கிற கான்செப்டுக்கு தான் அதை காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ கடவுள் அப்படிங்கிற ஒரு தேடல் வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. இதுதான் மெடிடேஷனும் சொல்லுது. இன்ட்யூஷன் சொல்றோம், நமக்குள்ள இருக்கிறத உணர்ந்தாதான் வெளியில உணர முடியும், எல்லாமே வந்துட்டு நம்ம அதை பத்தி பேசுறோம். இந்த கான்செப்ட் பிரகாரம் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் மாற்றம் இருக்கு இந்த பஞ்சபூதங்களோட விளக்கத்துல. இது வந்து சிவானந்த பரமஹம்சர் அப்படிங்கிற ஞானி அவருடைய எழுதிய புத்தகம் வந்து சித்தவேதம் அப்படிங்கிறதுல இந்த பஞ்சபூதங்கள் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஆர்டரை தான் இங்க காமிச்சிருக்கிறேன் பிக்சரா. ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ற, வெற்றிடம் அப்படின்னு சொல்ற, ஆகாயம் அப்படிங்கிற இடத்துல எதுவுமே கிடையாது. சிவனேன்னு இருக்க என்ன தொலை பண்ற அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நத்திங், எதுவுமே இல்லை, அசைவில்லாமல் இருக்கிற நம்மளுடைய அந்த பிளாக் ஹோல் சொல்லலாம், என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கம்ப்ளீட் எம்டினஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சலனம்னு ஒண்ணு வந்தது அப்படிங்கிறார். முதல்ல சலனம்னு சொல்ற அந்த அஷப்பியாசம்னுவாங்க, அந்த அந்த இடத்துல சலனம்னு சொல்லி நான் அப்படிங்கிற ஒரு காற்று, ஒரு அசைவு ஏற்பட்டது அப்படிங்கிறார். அப்போ ஸ்பேஸ்க்கு அடுத்து ஏர் அப்படிங்கிற
ஒரு அசைவு ஏற்பட்டது அப்படிங்கிறார். அடுத்து இது எல்லாமே பூர்வ மத்தியத்துல இருக்கிற கான்செப்டா நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம வெளியில பார்க்க வேண்டாம். நம்ம உள்ளேயே முதல்ல டிராவல் பண்ணலாம். ஏன்னா மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு உள்ளதானே இருக்கு. வெளியில இல்லையா? தூங்கும்போது மைண்ட் இல்ல இல்லையா? ஸோ உள்ள இருக்கிற மைண்ட். ஸோ நம்ம எல்லாம் உள்ளேயே நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஏர் அப்படிங்கிற விஷயம் அடுத்து தான் நெருப்பு அப்படிங்கிற ஒண்ணு உருவாகுது. நம்ம ஹாட்டா ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்து நல்லா கொஞ்சம் அடைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நீர் கோர்த்து இருக்கும். பபிள்ஸ், வாட்டர் பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நீரே கோர்த்து இருக்கும். ஸோ ஃபயர்ல இருந்து தான் வாட்டர் உருவாகுது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க அப்பா. சிவானந்த பரமஹம்சர் சொல்றார். அந்த தண்ணிக்கு அடுத்துதான் எர்த், பிருத்வி அப்படிங்கிற நிலம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த கான்செப்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் நம்மளுடைய உயிர் உருவான நம்மளுடைய உயிர் மட்டும் இல்ல, எல்லா உயிருடைய உற்பத்தியும் அண்டோத்பவம் அப்படின்னுவாங்க. முட்டையில இருந்து உருவான விஷயம். முட்டை அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்ல தான் உருவாகுது. ஒரு பேனில இருந்து, புழு பூச்சியில இருந்து, நம்மளோட உயிர்ல இருந்து எல்லாமே இந்த இந்த வழிமுறையில தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏர் இஸ் நீடட் ஃபார் பர்னிங் அப்படிங்கிறது ஜென்ரலா நமக்கு தெரியும். ஒரு விளக்கு ஏத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல காற்றுன்னு ஒரு சக்தி இருந்தால்தான் விளக்கேத்த முடியும். ஓகே, ஏத்திட்டு அதுல கண்ணாடி டம்ளரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா அது எரியாத அணைஞ்சு போயிடும். அப்போ அந்த விளக்கு எரியறதுக்கு காற்று வேணும். அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்துட்டோம், விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அதை அணைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? போய் அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிரும். சோ படைத்தல், காத்தல், அழித்தல், இன் ஜெனரல் இந்த உலகத்துல என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? ஈஸ்வரன், கடவுள் அப்படிங்கிறவர் படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற வேலையை செய்யறாங்க அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்போ இந்த வேலை உயிர் அப்படிங்கிறது நெருப்பு ரூபம்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த நெருப்பு ரூபமான உயிரை உருவாக்கினதும் மெயின்டைன் பண்றதும் அழிக்கிறதும் அப்ப யாரு? நம்மளுடைய காற்று. காத்துன்னு என்ன காத்து? மூச்சு காத்து. யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா இமீடியட்டா போய் என்ன பண்றோம்? முதல்ல சுவாசத்தை தான் செக் பண்றாங்க. சார் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. மூச்சு கடத்துதான் அடுத்த லெவல்ல கீழே இறங்குறது பேச்சு அப்படின்ட்டு. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. மூச்சு காத்து, மூச்சு இருக்கு சார், உயிரோட இருக்கிறாரு. அப்ப அந்த மூச்சு காத்து தான் உயிருக்கான, அதுதான் ஈஸ்வரன், இறைவன். மெடிடேஷன்ல கவனிக்க வேண்டியது விபாஷனா அப்படிங்கிற மெடிடேஷன் ப்ராசஸ்லயும் வாசியோகம் அப்படிங்கறதுலயும் மூச்சு காத்த வச்சுதான் அந்த மெடிடேஷன் ப்ராசஸே இருக்கு. அதுக்கு பேர் பிராணாயாமம்னு இங்க சொல்றாங்க. வேற பிராணாயாமம் மூச்சை அடக்கி வச்சு மாறி மாறி விடுறது பிராணாயாமம் கிடையாது. மூச்சுங்கிறது உயிர். அதுதான் இறைவனோட ஸ்வரூபம், நேச்சர், பிரபஞ்சம், என்ன வேணாலும் நமக்குள்ள ஓடுற அந்த மூச்சு காத்து தான் குறைஞ்சிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அது தீர்ந்து போகும்போது நெருப்பு எரியறதுக்கு காத்து இல்லாம தான் இறந்து போறோம். அப்போ சத்து அப்படிங்கிறது உண்மையா என்னன்னா நம்மளுடைய மூச்சு காத்து தான் சத்து. சத்து இல்லாம போறதால செத்து போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே மைண்டுக்கு தான். இது ஆல்ரெடி சோல்னு சொல்ற உயிருக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும். மைண்டுக்கு தான் இது தேவைப்படுது, ரிமைண்டர் மாதிரி. ஓகே, சோ அப்போ இந்த காத்தை பத்தி நம்ம பாக்குறோம். இத டெபிக் பண்ற ஒரு ஒரு ரிச்சுவல், ஒரு பழக்கம் தான் இறந்து போன ஒருத்தரை படுக்க வச்சுட்டு பானையில காத்துன கண்ணுல பார்க்க முடியல இல்லையா, அதுக்காக தண்ணி ஊத்தி காமிக்கிறாங்க. மறைபொருளை சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். தண்ணிய பானையில ஊத்தி இறந்தவங்கள சுத்தி நடக்க விடுறாங்க. முதல்ல ஒரு ஓட்டை போடுவாங்க, தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். ரெண்டாவது ஒரு ஓட்டை, மூணாவது. அது காலி ஆனதுக்கு அப்புறம் அந்த பானையை போட்டு காலி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. உடைச்சிட்டு அப்புறம் தான் இங்க வந்து அவங்களோட பிணத்தை எரிக்கிறதோ புதைக்கிறதோ செய்யறாங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா, பானை மாதிரி இருக்கிறது இந்த உடம்பு, ஒரு மெஷின், ஒரு டூல், ஒரு பொருள். அதுக்கு உள்ள அந்த பொக்கிஷம் மாதிரி, திரவம் மாதிரி காலியாக கூடிய ஒரு காற்று இருந்தது. ஓட்டைன்னு சொல்றது நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள். பஞ்சேந்திரியங்கள்னா அந்த நம்ம சென்சஸ் சொல்றோம் இல்லையா, உணர்தல்ல, டேஸ்ட், நம்மளோட ஆசை, மைண்ட்ல வர விஷயங்கள் சொல்ல அது ஒழுகிறது இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமான்னு சொல்றாங்க. சோ காற்று சக்தி நாளுக்கு நாள் குறைஞ்சுதான் காத்து இல்லாம நெருப்பான உயிர் ரூபமா உள்ள இருக்கிற எரிய முடியாம இறந்து போயிடுறாங்க. இதாங்க காமிச்சு தராங்க. அது இறந்தவருக்கு செய்யற பழக்கம் இல்ல. இறந்தவரை சுத்தி நிக்கிறவங்களுக்கு நீங்களாவது உங்க காற்று சக்தியை சரியா வச்சுக்கோங்க, உங்க உயிர் பிரகாசத்தை அதிகமாக்குங்க, இலுமினேஷன்,
ஸோ ஞானம் அடைங்க, முக்தி அடைங்கன்னா வேற எதுவும் இல்லை, பிரகாசத்தை அதிகமாக்குங்க. கர்ம வினை அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்போது அங்கே எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எரியறது யாருடைய தன்மை? நெருப்புடைய தன்மை. நெருப்பு நம்மளுடைய உயிர். ஸோ அங்கே எல்லாத்தையும் தீர்த்தால் மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மைண்டுக்கு. சரி, அப்போ இந்த விஷயங்கள்லாம் யாருக்காக சொல்றாங்க? சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இதை செஞ்சு காமிக்கிறாங்களே தவிர இறந்து போனவருக்காக இது இல்ல. நீங்களாவது உங்களுடைய பானைய பத்திரமா வச்சிருங்க, உள்ள இருக்கிற சத்த பத்திரமா வச்சிருங்க. இதை நம்ம சீ அப்படிங்கறதுல பேசுவோம். நம்ம ப்ரொஃபசர்ஸ், நம்ம மாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல அவங்க இதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. நம்மளோட சீ அப்படிங்கிறது ட்ரூ சீயா இருக்கு. அதே மாதிரி அந்த ஆயுசு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. கிட்னி எசென்ஸ்ன்னு சொல்லி நம்ம மாஸ்டர் பேசிட்டு இருந்தார் இல்லையா, இயற்கை குமார் சார். ஸோ இந்த விஷயம்தான் ஆயுசு அப்படிங்கிறது. பானைக்குள்ள இருக்கிற நீர் லெட்ஸே 90 வயசுக்கு கொடுத்திருந்தால் நான் அதை 50 இயர்ஸ்லயே கூட காலி பண்ணிடலாம். அந்த தண்ணிய 20% தண்ணி தான் வச்சிருக்கிறேன். அப்போ சுதாரிச்சு அந்த 20% தண்ணியை கூட மறுபடியும் காற்றுங்கிறத ரீசார்ஜ் பண்ண முடியும். நம்ம பேட்டரி மாதிரி நினைச்சுக்கணும். இந்த பானைங்கிறது தான் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஃபிக்ஸட். அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த கிட்னி எசென்ஸ் ஆகும். உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியலான காற்றை ரீசார்ஜ் செய்ய முடியும், ரீஃபில் பண்ண முடியும். ஸோ ஆனா ஒரு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, 5% ரொம்பவும் தீர்த்துட்டாங்க அப்படிங்கன்னா நம்மளால ஃபுல்லா மேற்கொண்டு கொண்டு வர முடியாது. ஸோ எந்த டைம்லயும் அதை ரீசார்ஜ் செஞ்சுக்க முடியும் அந்த ஆயுசு வரைக்கும். ஸோ உள்ள தண்ணியே இருக்கு, ஆனா அந்த பானைக்குன்னு ஒரு ஆயுசு வரும்போது லெட்ஸே 300 ஏன் இருக்கிறாங்க, அப்போ பானையோட சத்தோட இறக்கி உள்ள வச்சிருவாங்க. இதுக்கு பேரு தான் சமாதின்னு ஒரு ஸ்டேட். அதை அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும் இங்க ஒரு புரிதலுக்கு அப்படின்னா, உயிர் அப்படிங்கிறது பூர்வ மத்தியத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம். இங்க என்னுடைய உயிர் சக்திய, காற்று சக்தியை அதிகம் பண்றதுக்கு ஷாம்பவி முத்ரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது தினமும் நாமளும் செய்யணும். வர பேஷண்ட்டுக்கும் கத்துத்தாங்க. முக்கியமான மெடிடேஷன் ப்ராசஸ்ல இதுவும் இருக்கு. வாசியோகம் அப்படின்னு சொல்றதுலயும் ரொம்ப ஆழமா உள்ள போன மெடிடேஷன் ப்ராசஸ் எல்லாத்துலயும் இதை பத்தி பேசுவாங்க. நம்மளுடைய கண்களுக்கு பின்னாடி அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது திரவ ரூபத்துல இருக்கிற ஒரு ஹார்மோன் பத்தி மாஸ்டர் ஆஃப் ஆல் கிளாண்ட்ஸ், பிட்யூட்ரி, பீனியல் கிளாண்ட் ரெண்டு பேசுறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குன்ட்டு. நம்ம பார்த்தோம் நீர் அப்படிங்கிறது ஃபயருக்கு அடுத்து கீழே வருதுன்னு. ஸோ நெருப்பு சக்தியா இருக்கிறதுக்கு கீழே உருவான நீர் பிராணனாய் இருக்கிற அந்த கிளாண்டுக்கு பேரு தான் பீனியல் கிளாண்டுன்னு சொல்றோம். ஸோ இப்போ என்ன செய்யணும்? 2 கண்களையும் புருவ மத்தியத்தை நோக்கி இப்போ ஜஸ்ட் நான் பேசிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு ½ செகண்ட் டைம் நான் பேசாம ஸ்டாப் பண்றேன். எல்லாருமே உங்களுடைய புருவ மத்தியத்தை ½ மினிட் மட்டும், ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். நானுமே செய்யறேன், பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ், 1 or 2 செகண்ட்ஸ் கண்ணு நார்மல் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஒரு மேக்னெட்டிக் சொல்ல முடியாத ஒரு ஃபீல், ஒரு பவர், ஏதோ எனர்ஜைஸ் ஆனது, ஏதாவது கண்டிப்பா ஒன்று ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கணும், இதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி, சத்து, காற்று சக்தி, நெருப்பு சக்தி அதிகமாகுது. ஏன்னா கவனத்தை குவிக்கிறோம். மனசுங்கிறது வேற எதுவும் இல்லை, அது ஒரு பொருளும் கிடையாது. கரண்ட் உயிரோட ஒரு பிரதிபலிப்பா தான் இருக்கு, ஒரு சக்தியோட வெளிப்பகுதியா தான் இருக்கு, ஒரு பபிள் மாதிரி. ஸோ கவனம் அப்படிங்கிறது மைண்டு தான் தன்னுடைய பிறப்பிடமான இந்த உடம்புல இந்த இடத்துக்கு பேரு இருதயம், இந்த ஸ்தூல உடம்புன்னு சொல்றாங்க இந்த பிசிக்கல் பாடிக்கு. இதே இது நம்மளுடைய ஆறான்னு சொல்ற ஒளி உடம்புன்னு சொல்ற அந்த உடம்புக்கு இருதயம் அப்படிங்கிறது புருவ மத்தியம், அங்கேதான் நம்மளுடைய உயிர் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ தன்னுடைய பிறப்பிடம், மனதினுடைய பிறப்பிடம் எதுன்னு கேட்டா இங்கதான். ஒரே ஒரு ட்ரீல இருந்து வர 2 பிரான்ச் மாதிரி, ஒய்ய திருப்பி போட்டா எப்படி இருக்கும்? மேல இருந்து வந்து 2 பிரான்ச் மாதிரி, ஒரு பிரான்ச்
காற்றுங்கிற மூச்சு காத்தும், இன்னொரு பிரான்ச் மனசுன்னு சொல்ற தாட்ஸ். ரெண்டுமே ஒரே பேரண்ட்டுக்கு கீழே ரெண்டு விஷயம்னு சொல்றாங்க. மூச்சு காத்தை பிடிச்சும் மேல போனவங்க இருக்கிறாங்க, மனதை தாட்ஸை பிடிச்சும் மேல போனவங்க இருக்கிறாங்க. ஸோ மேல போனா அப்படின்னா சொல்றோம்ல, எனக்கு நல்ல கதி கிடைக்கணும், மேல் கதி கிடைக்கும், மோட்சம் அடையணும், பரலோகம், இதெல்லாம் பேசுறோம் இல்லையா? அப்போ மேலங்கிறது வேற எங்கேயோ இல்லை, நம்ம புருவ மத்தியத்துக்கு மேல தான். ஸோ ஒவ்வொரு நாளும் புருவ மத்தியத்தை நம்மளுடைய கண்கள் வச்சு கூர்ந்து கவனிக்கிற சாம்பவி முத்ரா நாமளும் செய்யணும். பேஷண்ட்டுக்கும் சொல்லித்தாங்க. உயிர் சக்தி அதிகமாகும் போது ஹீலிங் அதுவா நடக்கும். எப்பயும் கரண்ட்டை பத்தி தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். மெட்டீரியல் தானா சரியாகும். இப்போ அயலான் அப்படின்னு ஒரு மூவி வந்தது, நிறைய மூவிஸ்ல இதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காங்க. கரண்ட், அதாவது ஹீலிங் அப்படிங்கிற விஷயம், உயிர் மறுபடியும் உருவாக்க முடியும். புதுசா திருப்பியும் கன் ஷூட் பண்ண இடத்துல அதுவா சரியாயிடுச்சு. அப்போ இந்த மெட்டீரியல் பாடி எப்ப வேணாலும் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு தேவையான எனர்ஜின்னு சொல்ற உயிர் சக்தி வந்துட்டு உள்ள அதிகமாகும் போது அதுவே சரி பண்ணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அடுத்த ஸ்லைட் போலாம். ஓகே, ஒரு சில மூவி ரெஃபரன்சஸ் இங்க கொடுக்க விரும்புறேன். என்னன்னா எவ்வளவோ மூவிஸ் வருது. இப்போ இந்த பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு பர்சன் அவங்க மைண்ட்ல அவங்களோட உயிர் சக்தினால வழங்கப்பட்ட என்னுடைய இறைவன், நம்மளுடைய இறைவன் நமக்கு வழங்கப்பட்ட புரிதலை வெளியில எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா ஒரு பிரசன்டேஷனை இங்க காமிச்சிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு ஆழமான படங்கள் எடுத்தவங்களும் அந்த படத்தை அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா கொடுக்க முடியுதுன்னா அவங்க அதை உணராம கொடுக்க முடியாது. ஸோ அப்ப அவங்க ஆழமா உள்ள பிரபஞ்சத்தோட அவங்க இணைஞ்சிருந்தால் மட்டும்தான், அவங்களுக்கு அது உணர்த்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், எடுத்து காமிக்க முடியும். சரி, இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன நமக்கு என்ன டைம் பாஸா? கண்டிப்பா கிடையாது. 7ஆம் அறிவு அப்படிங்கிற படத்துல சொன்ன மாதிரி ஸ்டிமுலேஷன், ஜஸ்ட் ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும் நமக்கு உள்ள அது வந்துட்டு இன்டியூஸ் ஆகும், நமக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். ஒரே ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க. ప్లీజ్ క్లాస్ ఎత్తికుండా నిన్న డిస్టర్బ్ చేసావు ప్లీజ్. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கோங்க, என்னோட குழந்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ கண்டினியூ பண்றேன். ஸோ இந்த ஒவ்வொரு படமும் அந்த புரிதல் இல்லாம டைரக்டரால எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உணர்தல் இருக்கு. அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் ஏற்படும், ஒவ்வொரு நேரம் ஒரு புரிதல் ஏற்படும். ஒரு சில படங்கள், இந்த எக்ஸாம்பிள் இந்த குங்ஃபு பாண்டா எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் முன்னாடியில இருந்தே நாங்க பார்த்துட்டு இருக்கிற படம் தான். ஆனா ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் ஒவ்வொரு விதமான புரிதல் ஏற்படுது. அதுக்கு காரணம் நம்மளோட மனசுல இருக்கிற அனுபவங்கள். இல்லாட்டி இப்போ உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷனா வந்துட்டு இருக்கு உங்க காதுக்குள்ள, அதை நீங்க அனுபவப்படும் போது எக்ஸ்பீரியன்ஸா மாறுது இல்லையா, அனுபவமா மாறுது இல்லையா? ஸோ கேள்வி ஞானம் அப்படிங்கிறது அனுபவமா மாறுற மாதிரி ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவம் பட்டுட்டே தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்துல பாக்குறவங்க பேசுறவங்க மூலமா, கடவுள் நம்ம காமிச்சு தரது மூலமா. அந்த மாதிரி இந்த படங்கள் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்றேன் உங்களுக்கு. நீங்க போய் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நிறைய ஆழமான கருத்துக்கள் இதுல இருக்கு. பாடி, மைண்ட், சோல் பத்தி ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி அவ்வளோ அழகா எடுத்திருக்கிறாங்க. சான்ஸே இல்லை. இந்த படங்கள் கொஞ்சம் பாருங்க. லூசி அப்படிங்கிற படம், அதுல ட்ரக்கை வச்சு அந்த பொண்ணு அந்த நிலைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. அந்த ட்ரக் அப்படிங்கிறத விட்டுடுங்க. பட் அவங்க சொன்ன அந்த கான்செப்ட், அவங்க போறது, ஒரு பாயிண்ட்ல அந்த பொண்ணு கேட்கும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்றது அப்படின்னோடனே, பாஸ் ஆன், ஷேர் இட், பாஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ நமக்கு கொடுக்கப்படுற விஷயம் திருப்பியும் ஷேர் பண்றதுக்காக தான் நமக்கு வழங்கப்படுது அப்படிங்கிற, அதான் ஒவ்வொரு இதுலயும் இருக்கு. குங்ஃபு பாண்டால இது வரைக்கும் 3 பார்ட் வந்திருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3மே பாருங்க. இந்த வருஷம் பார்ட் 4 அப்படிங்கிற ஒரு இன்னொரு புது மூவி வரப்போகுது. இந்த கராத்தே கிட்ல சொல்லணும் அப்படின்னா படமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டிய விஷயம் 2 இடத்துல வரும். ஒரு பாம்பை ஒரு லேடி அந்த போஸ்ல, கிரேன் போஸ் அப்படிங்கறதுல அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, கனெக்ட் ஆகி இருப்பாங்க. அந்த பாம்பும் இவங்களும் கனெக்ட் ஆகி இருப்பாங்க. அந்த அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதும், கரெக்டா நதிக்கரையில குச்சியை கட்டிட்டு அந்த பையனோட கையில பிடிச்சிட்டு சொல்லி கொடுப்பான், நான் எப்படி எல்லாரையும் ஜெயிக்கிறது அப்படின்னு. அந்த பையன் தமிழ்ல பார்த்தோம் நாங்க. அந்த பையன் கேட்பேன், நான் எல்லாரும் எப்படி ஜெயிக்கிறது?
உடனே மாஸ்டர் சொல்வார், முதல்ல நீ உன்னை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. சோ உன்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரை ஜெயிக்கணுமா? இல்ல, நம்மளுடைய மனசு தான். மனசை ஜெயிக்கிறது தான் உன்னை ஜெயிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட். நீ முதல்ல உன்னை ஜெயிச்சா நீங்க எல்லாரையும் ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரும். சரி, இன்சைட் அவுட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய மைண்டோட பிரதிபலிப்பா அந்த இடத்துல காமிக்கப்படுது. கோபம். ஹலோ, ஓகே, தேங்க்யூ. அந்த அந்த பிக் காமிங்க. இப்போ அந்த லேடியும் பாம்பும் கரெக்ட், தேங்க்யூ. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது கிரேன் போஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குங்ஃபு பொறுத்த வரைக்கும். இங்க அந்த ஸ்னேக்கும் அந்த லேடியும் கனெக்டடா இருக்கிறாங்க. வார்த்தைகள் கிடையாது. பாம்பு அப்படின்னா கொத்தும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. ஸோ 2 பேருமே கனெக்டடா அந்த மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே மாதிரி மூமெண்ட்ல இருப்பாங்க. ஆழ்ந்து தே ஆர் கனெக்டட் டுகெதர் ஒரு வைப்ரேஷன் லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் போறேன் நானு. தேங்க்யூ. ஸோ இன்சைட் அவுட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் மறைக்குதுங்களா? கிளியரா தெரியுதா என்னோட ஸ்கிரீன்? தெரியுதுங்க. ஓகே, ஓகே, சாரி, ஓகே, சாரி, ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு மறைக்குது, நான் சின்னதாக்கிக்கிட்டேன். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ அந்த எனக்கு ஹீலர் தேன்மொழி அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா ஸ்லைடு? தெரியுதுங்க மேம். கிளியரா ஓகே, இருக்குங்க. சரி. ஸோ இன்சைட் அவுட் அப்படிங்கிற இந்த படத்துலயும் கொஞ்சம் பாருங்க. நம்மளுடைய மனசுக்குள்ள மைண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு இது தெரியல, உங்களோட ஸ்கிரீன் தெரியல. மேம் உங்க பிரசன்டேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க மேம். ஓ, ஒரு நிமிஷம். இப்போ வந்துடுச்சுங்களா? வந்துருச்சு மேம். ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. ஸோ இன்சைட் அவுட் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரே ஆளா இருந்தாலும் ஹீலர் பாஸ்கர் அண்ணா சொல்லியிருப்பாங்களா, வேற வேற முகம், மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் காமிச்சிருப்பாங்க. அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒய்ஃப் பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே டக்குன்னு அவர் ஒரு செகண்ட் அவரு வெளியில பார்க்கும்போது சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். மைண்டுக்குள்ள வேகமா ஒரு ஒரு கேரக்டர், கோபத்துக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க, சந்தோஷத்துக்கு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வேகமா ஓடும். ஐயோ, எப்பயும் போலவே அவர் கொஸ்டின் கேட்டுட்டா, அவ என்ன கேட்டான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடும். இந்த லேடியோட ஒய்ஃபோட மைண்டுக்குள்ள இன்னொன்னு, எப்பயும் போல நீ ஏதாவது ஒண்ணு கேட்டா அதே லுக்கு, ஒன்னும் கேட்காம புரியாம அதே லுக் திருப்பி விடுறாங்க. நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் அது வந்து இவங்க கேட்கறாங்க, எதுவும் சொல்லல. ஆனா அவங்க மைண்டுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இன்சைட் அவுட் மூவியும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நிறைய ஒத்து போகும், ரொம்ப நல்லா இருக்கும். அது பாருங்க. சோல் அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப நல்ல மூவி, போன வருஷம் வந்தது. இதையும் ஏன் ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது அதுல அந்த குட்டி பொண்ணு 23 அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கெய்டா அவர் வருவாரு. அந்த 23 வந்து சொல்லும், பூமிக்கு பிறக்கணும் அப்படின்னா ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்கு இவர் சொல்றாரு, கீபோர்ட் ஸ்பெஷலிஸ்டா இருப்பியா நீ, ஸ்போர்ட்ஸ்ல இருக்க போறியா, அது எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா, மேபி நான் நல்லா வாக் பண்றதுனால இருக்குமோ, இல்லாட்டி நான் நல்லா ஸ்கை வாட்சரா இருக்கேன், நான் இதெல்லாம் பாக்குறேன், இல்லாட்டி நல்லா சாப்பிடுறேன், எனக்கு சாப்பிடுறது பிடிச்சிருக்கு, இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அது இதெல்லாம் ஜஸ்ட் ஓல்டு திங்ஸ், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்காகவா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாரு. இந்த படத்துலயும் ஒவ்வொரு விஷயமும் அழகா சொல்லி, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது மூழ்கி போய் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம தொலைஞ்சு போன ஒரு ஜந்துக்களா மாறிடுறாங்க, பிளாக் கலர்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்லாம் காமிச்சு திடீர்னு முழிப்பு வந்து குதிச்சு ஓடுவாங்க. ஸோ ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாங்க. அதை பார்த்து அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் நம்ம அந்த மனசோட பதிவுகளையும் பிறப்போட ரகசியங்களையும் புரிஞ்சுக்க முடியும். இது வந்து குழந்தைங்களுக்காக எடுத்தாலும் இதுல வயலன்ஸ் கிடையாது, மைண்டை கஷ்டப்படுத்துற மாதிரி விஷயங்கள் இருக்காது, ஆழமான புரிதல் ஏற்படுத்தும். எப்பயுமே எதை பாக்குறோமோ, ஏன் எல்லாத்தையும் பிக்சர்ஸ் போட்டிருக்கிறேன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்களும் புருவ மத்தியும் தான் அந்த ட்ரையாங்கிள். கண்களால பார்க்கப்படுற விஷயம் ரொம்ப ஆழமா பதியும் உள்ள. காது வழியா கேட்கறத விடவும், டச் சென்சேஷன்ஸை விடவும் அதிகமான
கடைசியா சத்து குறைஞ்சு இறக்குற நேரத்திலயும் கண்கள் தான் மேல் கொத்தி இறந்து போவாங்க. ஸோ கண்கள் மூலமா பார்க்குற விஷயங்கள் ரொம்ப ஆழமா உள்ள பதியும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிவர்சல் லா. ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகல. இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ், இன்னொரு நாள் 40 ஹவர்ஸ் அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு யூனிவர்சல் லா அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை. சரி, அப்போ இந்த யூனிவர்சல் லாவோட முதல் விஷயம் என்ன? நம்ம yin-yang தான், சிவசக்தின்னு சொல்றோம். இங்க சிவனேன்னு இருக்கிறேன், என்ன ஏன்டா தொல்லை பண்ற, சக்தியே இல்ல வேலை பார்க்கறதுக்கு. அப்போ சிவனா இருந்தால் சக்தியோட பிறப்பிடமா இருக்கும், ஆனா ஒரு வேலையும் செய்யாது, அமைதியா இருக்கிறது. சரி, சக்தியா இருந்தால் சுத்தி சுத்தி வேலை பார்க்கும், எல்லா வேலைகளும் செய்யும், ஆனால் பிறப்பிடம் கட்டு, ஒரு கயரால கட்டி இருக்கு சிவன் கிட்ட. அந்த கயிறு வேற எதுவும் இல்ல, மூச்சு காத்து. இதுதான் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். சோ சக்திங்கிறது உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. கோவில்கள்ல ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு லைன், ரெட் கலர்ல ஒரு லைன். ஒயிட்ங்கிறது காற்றுங்கிறது, ரெட்டுங்கிறது ரத்தம். ரத்தம் ரொம்ப சூடா இருக்குடா, இலை ரத்தம்டா அப்படி சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ ரத்தத்துல நெருப்பு அப்படிங்கிறது பரவறதுக்கு சக்திங்கிறது காரணம். அது பிறந்து வர்றது மேலே இருந்து தான். அதே மாதிரி இதுவும் சொல்றோம்ல, சூடு சொரணை இல்லையா அப்படின்னு திட்டுறோம் இல்லையா. ஸோ அப்போ ரத்தம் சுண்டி போச்சு, ரத்தம் குறைந்தால், ரத்தத்துல சூடு குறைஞ்சிட்டால் அவங்களுடைய சக்தி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். காற்றுங்கிற சக்தியும் பரவுது, உடம்பு ஃபுல்லா காத்தும் ஓடுது, ரத்தமும் ஓடுது. நிணநீர்னு சொல்ற பஸ் வாட்டர் அதுவும் ஓடுது நம்ம உடம்பு ஃபுல்லா. சரி, இந்த yin-yang பார்த்துட்டோம். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்? இம்யூனிட்டி பவர் அப்படின்னு நம்ம பேசுறோம். எப்படி சக்தி வந்து வேற வேற ரூபத்துல பேசுறோம் இல்லையா, சி அப்படிங்கிறது, அது மாதிரி ஒரே சக்தி தான் வேற வேற ரூபத்துல நம்ம உடம்புல ஆப்ரேட் ஆகுது. இப்போ எல்லாமே 50-50 தான், எல்லாமே 50-50. இந்த புரிதல் வந்தால் மட்டும்தான் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பாட்டு இருக்கு, வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம்னு ஒரு இருக்கு, 50-50. ஸோ எனக்கு என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப், இல்லை எனக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம், ஓடி ஆடி நான் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதுல தான் என்னோட ஏதோ ஒரு பாக்கி இருக்கு அப்படின்னா, அதை வள்ளல் மாதிரி தூக்கி கொடுக்கும்போது, வள்ளல் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் மீட்டிங் நடந்து பயங்கரமா எல்லாரும் டீச் பண்ணி மாஸ்டர் ஆகி சர்வீஸ் பண்ணி ஓவரா சர்வீஸ் பண்றவங்க வள்ளல் அப்படின்னு எடுத்தால் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்கள மாதிரி இருக்க சான்ஸே இல்லை. சூப்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நம்ம ஹீலர் பாஸ்கரன் எடுத்துக்கலாம், நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஓகே, அதர் சைடு பார்க்கும்போது ஒரு ஹோம் மேக்கரா தன்னுடைய குழந்தைகள், ஹஸ்பண்ட், வீடு, தன்னை சுத்தி இருக்கிற ஒரு 4 பேரு, அந்த இடத்துல இருந்து மிக சிறப்பா தன்னை வாழை மாதிரி எல்லா டெடிகேஷனும் கொடுத்து வாழ்ந்த ஒரு ஹோம் மேக்கரும் ஈக்குவலி டெடிகேட்டட், அப்ரிஷியேட்டட். அவங்க தான் சிறப்பு, இவங்க சிறப்பு இல்லை அப்படி இல்லை, இவங்களும் சிறப்பு. அதே 50-50 தான். ஸோ எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அதே 50-50 தான். லெஃப்ட்ல நம்ம கார் பார்க் பண்ணணும்னு நினைச்சோம்னா நேரா ஹஸ்பண்ட் ரைட்ல போய் பார்க் பண்ணுவார். அப்படி பார்க் பண்ணினாதான் அவர் ஹஸ்பண்ட். ஸோ அந்த புரிதல் நமக்கு வரும். ஸோ 50-50 அப்படிங்கிற நினைப்பு வரும். எனக்கும் இதே புரிதல் நிறைய இருக்கும். ரோலர் கோஸ்டர் மாதிரியான லைஃப்ல விஷயங்கள் அப்ப அழகா காமிச்சு கொடுப்பாங்க, எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். என்ன புரிஞ்சுக்கணும்? ரொம்ப அழகா நம்மள செதுக்கி இருக்கிறாங்க, அழகான ஒரு சிற்பமா மாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மைண்டுக்கு தான் இது தேவை. இந்த கான்செப்ட் பிரகாரம், இந்த யூனிவர்சல் லா பிரகாரம், ஞானிகள் சொன்னது பிரகாரம், ஒரு உயிரை கொலை பண்றது பாவம், அது பாவம் இல்லையா, அதை போய் இப்படி செய்யலாமா, கொடுமைப்படுத்தலாமா, இதெல்லாம் ரெண்டாவது பட்சமா வச்சுக்கோங்க. முதல்ல தன் உயிரை பாதுகாக்க தவறியவர்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னோட உயிரை நான் காப்பாற்றணும், நான் அதை நல்லா வச்சுக்கணும், என்ன நம்பி எனக்கு இறைவன் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. ஒரு டம்ளர் இருக்கு, எம்டி டம்ளர், இந்த இடத்துல நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளேயும் காற்று இருக்கு, வெளியிலயும் காற்று இருக்கு. வெளியில இருக்கிறதுக்கு பேரு இறைவன், யூனிவர்ஸ், பிரபஞ்சம்னு சொல்றோம். இந்த டம்ளருக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு காற்று, அதுக்கு பேர் உயிர்னு சொல்றோம். இந்த டம்ளர் தான் என் உடம்பு. இறைவன் கொடுத்த இந்த உயிரை, அப்பா கொடுத்த சொத்தை பையன் சரியா காப்பாத்தாம தொலைச்சிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? திட்டுறோம்ல, தருதலன்னு திட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி உன்னை நம்பி தானே கொடுத்தேன், அதை பெருக்கினால் எப்படி இருக்கும்? நீ தாண்டா என் வாரிசு. அப்ப அப்பா எதை பெருக்க சொல்றாங்க? தன்னுடைய சக்தியை தான் கூட்ட சொல்றாங்க. சரி, ஆழகால விஷம்னு சொல்ற உடம்பும் அமிர்தம்னு சொல்ற அழிவில்லாத உயிரும் சேர்ந்ததுதான் இந்த உடலும்
உயிரும் அமைப்பு. ஒருத்தருக்கு போட்ட இன்ஜெக்ஷனை இன்னொருத்தருக்கு போட மாட்டோம். ஒருத்தரோட பிளட் வெளியில வந்து தொடச்ச காட்டன் எடுத்து இன்னொருத்தருக்கு துடைக்க மாட்டோம். அதே மாதிரி ஒருத்தர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தா லைஃப் லாங் அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது உள்ள போயிட்டு ஒரு முடி வந்தா கூட வாமிட்டா வெளியில வருதுல, நம்மளோட உடம்பு இல்ல, அந்த பார்ட்ல இதை வெளியில தள்ளணும்னு உடம்பு தள்ளும். நெயில் கட் பண்ணி போட்டு கீழே வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது காலில் குத்தினா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், எடுத்து வெளியில போடு அப்படி சொல்றோம். ஒரே ஒரு நிமிஷம், சாரி. அதை எடுத்து வெளியில போட சொல்றான். அப்போ இந்த உயிரோட ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும், முடியில இருந்து, கண்ணுல இருந்து, பிளட்ல இருந்து, ஸ்கின்ல இருந்து, டிஷ்யூஸ்ல இருந்து, பல்லுல இருந்து எல்லாமேவும் உயிரோட இருக்கும்போது தான் அதற்குரிய மதிப்பு. இந்த உயிரை விட்டு வெளியில வந்த எந்த ஒரு பொருளுக்கும் அதற்கு மதிப்பு கிடையாது. அது டிஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயம். இன்ஃபெக்ஷன் ஆகுது, இன்னொருத்தருக்கு சேராது, நமக்கே சேராது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா வரும்போது என்ன பண்ணுவோம், மஞ்சள் தண்ணி தெளிச்சிடுவாங்க, வாட்சு பர்ஸ்ல எல்லாம் உள்ள வந்து இமீடியட்டா குளிப்பாங்க, அந்த ட்ரெஸ் அப்படியே அழுங்காம குழுங்காம கொண்டு போய் துவைக்க போட்டுருவாங்க. ஏன்னா ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் தான். மனிதனுடைய பிணத்திற்கும் பிணம் என்று பெயர். கோழி, ஆடு, மாடு அடங்கிய நிலையில் இருக்கும் முட்டை எல்லாமேவும் பிணம். அதுல ஆழக்கால விஷம் இருக்கு. விஷம் சாப்பிட்டால் உயிர் அழியும். இதனாலதான் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய உயிரை அழிக்கக்கூடிய அந்த விஷத்தை சாப்பிடாதீங்க. ரொம்ப மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அது இந்த மனசை வச்சுதான் கொண்டு போக போறீங்க. இதுல வந்துட்டு அழிக்காதீங்கிறதுக்கு தான் ஒன் ஆஃப் த யூனிவர்சல் லா நோ நான்வெஜ் அப்படிங்கிறது. அதே மாதிரி போதை வஸ்துக்களும் அதே கான்செப்ட்ல வரும். ஓகே, அடுத்தது எனர்ஜின்னு வரும்போது நம்மளுடைய சூரிய சக்தி, சூரியன் தான் பிரதானம் எல்லாத்துக்கும். இது எல்லாமே கனெக்டட். ஒன்னொன்னும் கனெக்டிவிட்டியோட கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கடைசியில கேட்கலாம். சூரியன் அப்படிங்கிற நெருப்பு நமக்குள்ளேயும் நெருப்புங்கிற சக்தியை அதிகம் பண்ணும். ஏர்லி மார்னிங், எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் உதிச்சு வர சூரியனோட நெருப்பை ரிசீவ் பண்றதுக்கு தான் முதல்ல குளிச்சிடுவாங்க, இல்ல யோகாசனம் செய்வாங்க. ஸோ அந்த ஏர்லி மார்னிங் சூரிய சக்தி உடம்பு மேல படணும். அதுதான் பிரபஞ்சத்தோட ஆரம்பம், சக்தி நிலையோட ஆரம்பமா இருக்கு. நமக்குள்ள நம்மளுடைய உயிர் சக்தி தான் ஆரம்பமா இருக்கு. இப்போ எந்த கார்டுங்கிறத மறந்துட்டேன். ஃபியூ இயர்ஸ் பேக் என்னோட பிரதர் மூலமா ஒரு ரிசர்ச்சரோட ஃப்ரெண்டு என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்டா இருந்து எனக்கு தெரிய வந்தது. சூரிய குடும்பம், சூரிய வம்சம் அப்படின்னு ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்பயும் ட்ரெஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. அவதார் படத்துல வர மாதிரி எல்லாரும் பயங்கர லீனா தான் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா எதுவும் சாப்பிட மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் தான் சூரியனை நேரா ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ கண்ணு கூசாது. பட் அது வழியா தேவையான எனர்ஜி ரிசீவ் பண்ணி அந்த நாள் பூரா அதோடவே அவங்க காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ண போன ஒருத்தர். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண்கள் மூலமா பார்க்க மட்டும்தான் செய்வாங்களாம். திடீர்னு ஸ்மைல் பண்ணுவாங்களாம். அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ண போன ஒருத்தர் பாத்துட்டாங்க, யார் கண்ணுக்கும் சாமானியத்துல தட்டுப்பட மாட்டாங்க. அப்போ அவரை வச்சுட்டேவும் அவங்க மாத்தி மாத்தி ஸ்மைல் பண்ணியிருக்காங்க. கடைசியில தான் தெரிய வந்திருக்கு, அவங்க கம்யூனிகேஷன் எல்லாமே கண்கள் மூலமா தான் பரிமாறி இருக்கு. கண்கள் மூலமாவும் அந்த சென்சேஷன் மூலமாவும் தான், சென்ஸ் மூலமா கனெக்ட் ஆகிறது. நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பாம்பும் அந்த லேடியும் கனெக்ட் ஆயிருந்தாங்கிற மாதிரி. சரி, இப்போ அவதார்லயும் அது மாதிரி காமிப்பாங்க. ஒரு டெய்ல் இருக்கிற மாதிரி அவங்க ஹேர்ல இருந்து எடுத்து எங்க இருந்தாலும் டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. தாட்ஸ், மைண்டு, இந்த விஷயம் ஏன் இங்க கொண்டு வரோம் அப்படின்னா, நம்மளுடைய பவர், நம்மளுடைய மைண்ட் எனர்ஜி, நம்மளுடைய சக்தி அதிகம் பண்ணாம நம்மளால கனெக்ட் ஆக முடியாது நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட. பேஷண்ட்ங்கிறவங்க வாயில வார்த்தைகளாக மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு பேஷண்ட் உள்ள வராங்க அப்படின்னாலே நம்மளுடைய சென்சேஷன் பவர், நம்ம அவங்கள கனெக்ட் பண்ணணும், ரீட் பண்ணணும். இது ஒரு கலை. நான் அக்குபஞ்சர் படிச்சேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீலிங் பண்றதுக்கும், உள்ள இருந்து என்னால ஹீல் பண்ற அந்த கலை வருது. சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் வந்து கேட்டரிங் சர்வீசஸ்ல வாங்கிட்டு வந்தா சமையல் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. வீட்டுல இருக்கிற நம்ம அம்மா பாட்டி எல்லாமே எக்ஸலண்டா சமைக்கிறாங்க. அப்போ அது ஒரு கலை. அது வந்து ஒரு படிப்பு கிடையாதுங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? அது மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ, நம்ம கேட்டோ கேட்காமலோ நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட வரம் இது.
நம்ம ரொம்ப அற்புதமா ஹீலிங் பண்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். ஒரு விளக்கு ஏத்தினால் இன்னொரு விளக்கை எரிய வைக்கும்போது பிரகாசம் அதிகமாக தான் ஆகுமே தவிர எதுவும் குறையாது. ஷேரிங்னால எதுவும் குறையாது. நம்ம எப்பயுமே விளக்கா நம்மள நினைச்சுக்கணும், நெருப்பு ரூபமா நம்மள நினைச்சுக்கணும். ஸோ ஷேரிங்னால இன்னும் பிரகாசம் அதிகமாகுது, சக்தி அதிகமாகுது, பரவல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இங்க. ஸோ சென்சேஷன் அதிகமாக்காம, சென்சிட்டிவிட்டி உணர்தல் அதிகமாக்காம ஹீலிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. வார்த்தைகள் மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. நம்ம கண்கள்ல பார்க்கறதும் அவங்க மைண்ட்ல ஓடுற விஷயங்களும் நம்ம மைண்ட்ல ஆழமா இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்ற, இன்ட்யூஷன் சொல்ற, சோல் கிட்ட இருந்து வர மெசேஜஸ் ரிசீவ் பண்ற அளவுக்கான மைண்ட் பவர் நமக்கு இருக்கணும். மைண்ட் பவர் நமக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. நான் இந்த ஃப்ளோல முடிச்சுட்டு கடைசியா உங்களுக்கு ஆன்சர் சொல்லலாமா? கடைசியா சொல்லுங்கம்மா, கடைசியா சொல்லுங்க. தேங்க்யூ. ஸோ சென்சேஷன் அதிகமாக்கும் போது தான் நம்ம அந்த அந்த பிளேஸ்க்கு போறோம்னு சொல்லலாம், நிலைன்னு சொல்லலாம், வைப்ரேஷன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நம்மளை பார்த்தாலே ஹீல் ஆகணும். நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய வைப்ரேஷனை நம்ம அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ முதல்ல உணர்தல் வரணும், அதனுடைய பிரதிபலிப்பா வெளிச்சம் பரவணும். அவங்க அது அந்த சர்க்கிள்குள்ள வரும்போது பேசாமலே நம்மளை பார்த்துட்டு போனாலே ஹீலிங் நடக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இதுக்கு தான் இந்த கான்செப்ட். ஓகே, இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு, தேங்க்யூ ஸ்லைடு. இது வந்து அதுக்கு முன்னாடி ஸ்லைட். பர்பஸ் ஆஃப் லைஃப். எல்லாரும் ஒரே பர்பஸ்க்காகவா பிறந்திருக்கிறோம். அதுல அவ்வளோ அழகா இருக்கும். அந்த சோல் படத்துல அதுதான். சாப்பிட்றதுக்காக நம்ம பிறந்திருக்கலாம், இல்ல தியானம் பண்றதுக்கு, டிராவல் பண்றதுக்கு, என்ன பிடிக்குமோ, இல்ல ஹீலிங் பண்றது. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறத முதல்ல நான் உணர்ந்தாதான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப், நான் ஆனந்தமா வாழ்ந்தாதான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? நான் வாழையா இருக்கிறேனா, வள்ளலா இருக்கிறேனா, இல்ல நான் 30% வாழையா இருக்கிறேன், 70% வள்ளலா இருக்கிறேன், இல்ல 30% தான் வள்ளலா இருக்கிறேன். ஸோ நான் புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டாதான் என்கிட்ட ஒரு விஷயம் இருந்தாதான் அதை நான் ஷேர் பண்ண முடியும். என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட போய் சொல்லி நான் ஷேர் பண்ணால் அதனுடைய அந்த சென்சேஷன், அந்த பவர் இருக்காது. நான் முதல்ல என்ன வச்சு அனுபவிச்சு எந்த விஷயத்துல பவர்ஃபுல்லா இருக்கிறேனோ அது ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த இடத்துல இருந்து அவங்க அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சரி, வாட் கிவ்ஸ் யுவர் லைஃப் மீனிங்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம்தான் நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப். ஒரு நாள் தூங்கும்போது நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷத்தோட தூங்குவோம். அப்போ அந்த காரியத்துல அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடலாம், தீர்ந்து போச்சு, அடுத்தது வரும். இல்ல இன்னும் இருந்துட்டே இருக்கு, இன்னும் அதுல தாகம் இருக்கு, இன்னும் அதுல பாக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இங்க ஏன் இருக்கிறேன், என்ன நடக்குது, ஏதோ பாக்கி இருக்கு. எல்டிடி தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிறவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் 2-3 தடவை நான் என்னோட லாஸ்ட் மொமெண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இதோட முடிச்சிடுவேன் சீக்கிரமா, 5-10 மினிட்ஸ்ல. லாஸ்ட் மொமெண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறமும் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னா இன்னும் ஏதோ கடமை பாக்கி இருக்கு போல அப்படின்னு சொன்னார். அப்ப அதேதான் நமக்குமே, எல்லாருக்கும் அதுதான். இன்னும் கடமை பாக்கி இருக்கு, அதே சந்தோஷமா செய்யணும். அந்த கடமை என்னோடதாவும் இருக்கலாம், என்னை சுத்தி இருக்கிறவங்களோடதாவும் இருக்கலாம். ஸோ முதல்ல புரிதல் இருக்கணும், பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறது. அப்பதான் ஷேர் பண்ண முடியும், ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும். இந்த 2 குட்டி பசங்க மாதிரி இங்க 2 ஒரு வீடியோவும் பிக்சரும் இருக்கு. பிறந்தவங்க எல்லாரும் இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது யூனிவர்சல் லா கிடையாது. சமாதின்னு ஒரு நிலை இருக்கு, ஒரு ஸ்டேட் இருக்கு. சாய்பாபாவும் ஜீசஸ், சென்ட் தாமஸ், எனக்கு இன்னும் பேர்லாம் வரலங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஞானிகள் வந்துட்டு சமாதி நிலை போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக உண்மை. அது அவங்களுக்கு மட்டும் உரியது கிடையாது. சாதாரண மனிதர்களா இருக்கிற நம்மளும் அதுக்கு எலிஜிபிள் தான். இங்க இருக்கிற 2 பேர் பாத்தீங்கன்னா, நேரு ஐயான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கை நீட்டி வச்சிருக்கிறார் இல்லையா, ஸ்மைலிங் ஃபேஸோட. தலை குனிஞ்சு இருக்கிற ஐயா, அவருக்கு 90 வயசு. அவர் சமாதிங்கிற நிலையில உட்கார்ந்துருக்கிறார். ஒரு 4 டேஸ் முன்னாடி சமாதிங்கிற, நாங்க வாசியோகம் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் செய்யறோம். அதுல எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. மெடிடேஷன் செய்ய செய்ய இந்த நிலைக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது. அது வேற எதுவும் இல்லை, நம்ம மூச்சு காத்து கீழே வருதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பானையில ஒழுகிற மாதிரி ரிவர்ஸ் பிரீதிங் சொல்லி, இம்மார்டாலிட்டின்னு சொல்லி, நம்ம புருவ மத்தியத்துக்கு மேல தட்டுங்கள் திறக்கப்படும், அது இந்த இடம் தான்.
அதுக்கு மேல நம்மளுடைய மூச்சு காத்து சுழண்டு மேல போயிடுச்சுன்னா அந்த இதுக்கு மேல போயிட்டால் பிறப்பிறப்பு கிடையாது. சமாதிங்கிற ஸ்டேட்ல இருப்போம். உச்சந்தலை அப்படிங்கிறதுக்கு மேல அந்த பாயிண்ட்ஸ் இங்க கொண்டு வாங்க, கார்லேட் பண்ணுங்க. EX3யும் DU20க்கு மேல போகும்போது அந்த டம்ளரை தாண்டி வெளியில போன கான்செப்ட். ஸோ இறைவனாவே மாறிட்டோங்கிற கான்செப்டுக்கு வந்துடுறோம். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் EX3யும் DU20யும் வாய்ப்பு இருந்தால் பாயிண்ட்ஸ் போடுங்க. அது கண்டிப்பா அவங்களுடைய மனநிலையிலையும் உயிர் சக்தியிலையும் அதிகமான மாற்றத்தை காமிச்சு கொடுக்கும். இங்க நெத்தி பொட்டுல போடும்போது மட்டும் நல்ல கவனம் வேணும். பிரஸ் நீடில்ஸா இருந்தா ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும்ல, ரொம்ப மைல்டா. அது மேல நீங்க நீடிலே போட்டுக்கலாம், நார்மல் நீடிலே போட்டுக்கலாம். நிறைய பேஷண்ட் நான் பார்த்த வரைக்கும் அவங்க முதல்ல சொல்றதே, எனக்கு தலையில பயங்கர சேஞ்சஸ் தெரியுதுங்க, பயங்கர வைப்ரேஷனலா இருக்கு, என்னமோ ஃபீல் பண்ணேன், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அந்த ஒரு தூண்டுதல் கண்டிப்பா அங்க இருக்கும். ஸோ இந்த சமாதிங்கிற ஸ்டேட் அப்படிங்கிறது வாயை திறக்காது, நாடி கீழே விழாது, உடம்புல உஷ்ணம் நெருப்பு இருந்துட்டே இருக்கும். இறந்து போனவங்களுக்கும் இவங்களுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். உயிர்னு சொல்ற அந்த காற்று நெருப்பு உள்ள அடங்கிடுச்சு. அவங்கள அப்படியே கழுத்து வரைக்கும் வில்வம் திருநீர்லாம் போட்டு புதைச்சு வச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தும் ஒரு டிராவல் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்காக. ஸோ மறுபடியும் பிறந்து இன்னொரு உடம்பு எடுத்துட்டு வரமாட்டாங்க. அப்பா கொடுத்த கடமையை சரியா செஞ்சு, பூமா தேவியை வந்துட்டு சொல்றாங்கல்ல தாய் பூமி அப்படின்ட்டு, தன்னுடைய கடமையை சரியா செஞ்ச மகனை அரவணைச்சு பாதுகாப்பு செய்வாங்க. அதுக்கு பேரு சமாதி. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த உடம்பு அழியாது. கடமையை தப்பா செஞ்ச தன்னுடைய மகனாக இருந்தாலும் அழுகி புழு பூத்து அவங்களையே மக்கி போக வைக்கும் உமாதேவி அப்படிங்கிறவங்க. ஸோ சமாதியானவங்க உள்ள அப்படியே இருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்திருக்கு. இவர் 4 days முன்னாடி ஆயிருக்காங்க. சொல்லிட்டு சமாதியானார், இந்த மாதிரி நான் சமாதியாக போறேன், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் மெடிடேஷன் பண்ணலாம். 3 o'clock ஏர்லி மார்னிங் உட்கார்ந்துருக்காங்க. 5 o'clock எல்லாரும் எந்திரிச்சாச்சு, ஐயா மட்டும் எந்திரிக்கல. சொல்லிட்டு சமாதி ஆவாங்க, இது என்னோட நாள், இது என்னோட நேரம், நான் உட்கார்றேன் அப்படின்ட்டு. இவரோட சமாதி மிக சிறப்பு, கரெக்டா 90 years. அவருடைய வீடியோ தான் பக்கத்துல போட்டிருக்கிறேன். நான் ப்ளே பண்ணட்டுங்களா, இதை ஷேர் பண்ணிட்டு நீங்களே பாத்துக்கிறீங்களா? ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக கேட்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 இல்ல minute ப்ளே பண்ணுங்கப்பா. இல்ல மேம், ஷேர் பண்ணிடுங்க, நீங்க ஷேர் பேசி பண்ணிருங்க. முடிச்சிருங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி வேன்குள்ள ஐயாவை சமாதி வைக்க எடுத்துட்டு போறாங்க. நேரு ஐயா ஒரு கை, அந்த சமாதியான ஐயாவோட முருகேசன் ஐயா அவங்களோட பையன் ஒரு கை வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. இறந்தவங்க விரைச்சு போயிருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. நாடியெல்லாம் கூட தொங்காம அவர் பாட்டு பேசாம உட்காந்துட்டு ஜம்முன்னு வர்றார். நேரு ஐயா சொல்வார், ஏன்னா ஆம்னி வேன் டிரைவர் பயந்தாராம், எப்படிங்க ஐயா, ஏன்னா அவங்கள மற்றவங்களுக்குலாம் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு தாட் வரும், எப்படிங்க உள்ள கொண்டு போறது, நமக்கு மேல அவர் சூப்பரா வருவார்ப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அது டயலாகும் சொல்லுவார், நமக்கு மேல ஜம்முன்னு வராரே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் விடுவாங்க. அதுக்கு எல்லாரும் எலிஜிபிள். ஸோ யூனிவர்சல்லாம் முதல்ல தயவு செஞ்சு சரியா புரிஞ்சுக்கோங்க. பிறந்தவங்க எல்லாரும் இறந்துதான் போகணுங்கிறது கிடையாது, கட்டாயம் கிடையாது. சரியா நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், எதுக்காக பிறந்தமோ கடமையை சரியா செய்தால் அதற்கான கூலி உண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா இருக்கு. சமாதிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ செத்து போக மாட்டோம், விரைத்து போக மாட்டோம், வாயை பொழக்க மாட்டோம், மண்டையை போட மாட்டோம். உயிரோட சமாதி கட்டிடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அது நமக்கு நடக்கும். அப்பாவோட இறைவனோட ஆசீர்வாதத்துல அது நடக்கும். சாரி, தேங்க்யூ, நன்றி, நான் முடிச்சிட்டேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். 2 minutes இருக்குங்க மேம். பாலமூர்த்தி அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சார் பேசுங்க. ஆமா, உங்க வகுப்பு கேட்டேன். ஓகேங்க சார். ரொம்ப சிறப்பா எளிமையான தமிழ்ல அழகா புரிய வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். பட் இது ஒரு நாள் நேரடி வகுப்பாக இது நடத்தினா இது கொஞ்சம் இன்னும் கூட புரிதலுக்கும் அப்புறம் அதுல அதிக நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல சந்திக்கும் போது பல்வேறு கவன சிதறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நேரடி வகுப்பு, இந்த மாதிரி வகுப்புகளை நடத்துவது என்பது உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது இதுல வாசி யோகம் சம்பந்தமா சொன்னீங்க. இந்த வாசி யோகம் சம்பந்தமான பயிற்சியும் கூட நம்ம ஏன் நடத்தக்கூடாது அப்படிங்கல, அதுல என்ன ஏதாவது உங்களுக்கு அதுல வாய்ப்பு இருக்குமானால் நீங்களும் கூட அதைய செய்யலாமே, இதற்கான ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு. சமாதி பத்தி பேசியிருக்கிறீங்க.
ஓகேங்க சார். உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஏற்பாடு தான். பட் இன்னைக்கு இருக்கிற புலன் இச்சைகளுக்கான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம இந்த புலனடக்கம் என்கிற கான்செப்டுக்குள்ள போய் இந்த விஷயத்துல எப்படி இதை கொண்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போ புலனடக்கி நம்ம வாழ முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இதற்கான விளக்கத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் வகுப்பு எடுக்க முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும் சார். அதுக்கான இறைவன் அருளால, அப்பாவோட ஆசீர்வாதத்துல நான் அத முயற்சி பண்றேன். 2வது விஷயம், டிஸ்டர்பன்சஸ் இல்லாம இருக்கிறது. 2வது என்ன சொன்னீங்க? அதான் சமாதி இல்ல அது சமாதி பத்தி பேசல. இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க. தட்ஸ் ஓகே. சரி, சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி பார்த்தோம். கரெக்ட். 2வது விஷயம் வந்து வாசி யோகம். சித்தவேதம் வாசியோகம். சித்தவேதம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. நடவடிக்கை கிரமங்கள்ல இன்னொரு குட்டி புக் இருக்கு. ஸோ அந்த சித்தவேதம் புக்கை வாங்கி படிக்கணும். அதுல A to Z எல்லாமே எழுதி கொடுத்துருக்குறாங்க. சிவானந்த பரமஹம்சர் அப்படிங்கிறவரு. ரொம்ப கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். A to Z சாப்பிட்டா என்ன நடக்குது, ஜீரணம் எப்படி நடக்குது, பஞ்சபூதங்கள்னா என்ன, கடவுள்னா என்ன, மனிதனுடைய பிறப்பு எப்படி இருக்கு, தூக்கத்துல என்ன நடக்குது, கடவுள் எங்கே எந்த ரூபத்துல இருக்கிறாரு, அவர் எப்படி அடையணும், ஜாதினா என்ன, மதம்னா என்ன, கணவன் மனைவி உறவுனா என்ன, ஸோ A to Z எல்லாமே அதுல இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் நான் பார்க்கலங்க சார். அக்குபஞ்சர் எனக்கு வந்துட்டு அப்பா காமிச்ச ஒரு வரப்பிரசாதமா நினைக்கிறேன். அதுக்கும் மேல நான் வந்து சித்தவேதம் அப்படிங்கிற அப்பா சொன்ன, ஏன்னா அவர் செஞ்ச வித்தைகளை அது வந்து ஒரு புக்கா பப்ளிஷ் பண்றாங்க. அவர் செஞ்ச மிராக்கிள்ஸ எப்படி ஜீசஸ் டச் பண்ண எல்லாம் சரியாச்சு அந்த மாதிரி அந்த புக்கை வந்து எரிச்சிடுறாரு. இது தேவையில்லை. ஒரு உயிரினோட சரித்திரம் இந்த ஒரு புக் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் எரிக்கணும்னு எரிச்சிடுறாரு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒரு புக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரிதல் அதிகமாகும். ஸோ நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் அங்கே கிடைக்கும். ஸோ புலனடக்கம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் செய்யறதுக்கு முன்னாடி ஜாங்கிரி சாப்பிடணும் 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 அப்படிங்கிற தாட்டை வச்சுட்டு அப்படியே மெடிடேஷன்ல உட்காருவாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமான நிலையில இருக்கிறாங்க. டக்குன்னு சமாதி ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கான கடமை இன்னும் பாக்கி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சமாவது அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட இருந்தால்தான் இங்க இருக்க முடியும். அந்த கட்டி இருக்கிற கயருக்கு பேர் தான் மூச்சு காத்து. ஸோ பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தா வெளியில வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. முழிச்ச உடனே நேரா போய் ஜாங்கிரி சாப்பிட்டுட்டு தான் தியானத்தை அவர் வந்து முடிப்பார். அதனால புலன் அடக்கம் கஷ்டப்பட்டு அடக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவாவே போயிடும். சாப்பிட்டுட்டே இருந்தா திகட்டிடும் இல்லையா, அது மாதிரி புரிதல் மனசுக்கு வந்துட்டால் அதனுடைய தேடலும் குறைஞ்சிரும். போதும் அப்படிங்கிற நினைப்பு வந்துடும். போதும்னு வந்துட்டாலே மிகப்பெரிய விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க சார்? அவ்வளவுதான் நினைக்கிறேன். அந்த சித்தவேத புத்தகம் எங்க கிடைக்கும்? ஆன்லைன்ல ஹீலபஸ்கரனாவோட சேனல்லையும் கிடைக்கும். சித்த சமாஜ் அப்படிங்கிற ஆசிரமங்கள்லயும் கிடைக்கும். சென்னையிலேயே ஆலயம் இருக்கு. அங்கே ஒரு 85 பேரோட சமாதி இருக்கு. பெரியபாளையம் பக்கத்துல, வடமதுரை அப்படிங்கிற இடத்துல. ஸோ அங்கேயும் புக்ஸ் கிடைக்கும். ஸோ சித்தவேதம்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும். இதெல்லாம் மறைமுகமா ரொம்ப ஆடம்பரம் இல்லாம விளம்பரம் இல்லாம வெளியில இருக்கிற ஒரு விஷயம். நம்ம தேடினால் கிடைக்கும். ரொம்ப நன்றிமா உங்க தகவலுக்கு. தேங்க்யூ. ஒரு சிறப்பான நேரம். உங்களோட இந்த நேரத்தை வந்து நான் பகிர்ந்து கொண்டதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக்கிறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மகேஷ் சார், டைம் ஆயிடுச்சுல்ல, முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சுக்கலாமா? கண்டிப்பாமா, டைம் ஆச்சு, முடிச்சிடலாம். தேங்க்ஸ் சொல்லிடுங்க மேடத்துக்கு. ஓகே. ஐஸ்வர்யா மேம், வெரி குட், சூப்பர். பிகாஸ் Thank you so நீங்க much, சொன்ன ma'am. அத்தனை விஷயமே வந்து என்ன சொல்றது, இதெல்லாமே ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பிஃபோர் 7 இயர்ஸ் முன்னாடியே எனக்கு கிடைச்சிருக்கு. பட் பிராக்டிஸ் வந்து குறைவா இருந்ததுனால வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. நல்ல தேடல்கள், நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எங்களுக்குள்ள. ஒரு 1 வீக் பிஃபோர் கூட இந்த விஷயத்த பத்தி நான் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க கரெக்டா வந்து இந்த விஷயம் ஃபுல்லா வந்து நம்மளோட ஹீலர்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு. பட் அதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வேற ஒருத்தர் மூலமா செய்யணும்னு நினைச்சேன். அது அப்ளிகபிள் பண்ண முடியல. ஆனா ஐஸ்வர்யா மேம வந்து மணிகண்டன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த அளவுக்கு பேச வச்சதுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
எல்லா விஷயத்தையும் தெளிவா நீட்டா சிம்பிளா வித்தின் 1 ஹவர்ல எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மேடம் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மையான விஷயம்தான். நம்ம எல்லாருமே ஒத்துழைச்சு இத பத்தி இன்னும் கொஞ்சம் தேடணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் பிரபஞ்சத்துல வைக்க வைக்க நமக்கு அதுக்குண்டான சூழல் எல்லா ஹீலர்ஸுக்கும் வருங்கிறத நான் தெரியப்படுத்துறேன். தென் மிகச் சிறப்பா சொன்னீங்க ஐஸ்வர்யா மேம். வெரி குட். தேங்க்யூ Thank you ஃபார் so much, ma'am. யுவர் Thank you, Bindu ma'am. பிரசன்டேஷன். ஏஹெச்ஏ சார்பாக அக்குபஞ்சர் ஹீலர்ஸ் அசோசியேஷன் சார்பாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் டச் பண்ணிட்டீங்க. சித்த வேதத்தை, ராமகிருஷ்ண பரமஹம்சரை, நம்மளுடைய இயற்கை குமார் ஐயா அவர்களை, ஹீலர் பாஸ்கர் அவர்களை, தென் சால் மைண்ட் பாடிங்கிற விஷயத்தை எப்படி கனெக்ட் பண்ண எல்லாமே வெரி குட். சூப்பர் பிரசன்டேஷன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ Thank you so much, ஐஸ்வர்யா ma'am. மேம். Thank you. ஓகே, தென் அனைத்து ஹீலர்களுக்கும் நம்மளுடைய ஹீலர் அசோசியேஷன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பாலாஜி சார், தென் மகேஷ் சார், தென் தேன்மொழி, தனலட்சுமி மேடம், மணிகண்டன் அனைவருக்கும் நம்மளுடைய அசோசியேஷன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம கேட்போம். நம்மளுடைய ஜூம் மீட்டிங் நடைபெறும். ஓகே, நன்றி. Thank you. தேங்க்யூ. Thank you very much. Thank you, ma'am. நன்றி பிந்து, நன்றி.